மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட தான் நம்ம வந்திருக்கோம். எடுத்தோனே கருவேப்பிலைய காட்டுறேன்னு நீங்க நினைக்கலாம். அட வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம இன்னைக்கு கருவேப்பிலை துவையல் தான் சுடுசோத்துக்கு நம்ம செய்ய போறோம். அதுக்கு சம்மந்தின்னு சொல்லலாம். சம்மந்திய விட இது கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை துவையல் தான். ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது கருவேப்பிலை வீக்லி ஒரு 2 டைமாவது இந்த துவையல் நம்ம செஞ்சு சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ, அதனால நான் இன்னைக்கு ஒரு பிடி அளவு கருவேப்பிலைய நான் வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ, துவையலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத வாங்க பார்க்கலாம். வரமிளகா 4 எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அளவு தேங்காய் கீறி வச்சிருக்கேன். கொஞ்சமா உப்புக்கல் எடுத்து வச்சிருக்கேன். 3 பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். 3 பற்கள் பூண்டு, 2 சொல புளி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். சூப்பரான கருவேப்பிலை துவையல் நமக்கு ரெடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா நம்ம சூப்பரா கொஞ்சம் நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டோம். இது சுடுசோத்துல வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா சுவையோ சுவைங்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் ஐக்கனை கொடுத்துக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.